வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த காலையில் எப்பயும் போல் செவ்வாய் உரையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி தேய்பிர அஷ்டமி வேறு, சாயந்தரமாக கோயிலுக்கு வேறு போகிறதுக்கு. அஷ்டமி பைரவர் பூஜை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பட்டர் பீன்ஸும் முட்டையும் வச்சு ஒரு குருமா மாதிரி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் பீன்ஸ் நல்லா கழுவி மசால் பொடியும் போட்டு நம்ம இத்தனைக்கான உப்பு போட்டு குக்கரில் வச்சு விட்டாச்சு. ஒரு 2 விசில் வரட்டுன்ட்டு இங்கிட்டு முட்டையை நல்லா 4 முட்டை தட்டி 3 முட்டை தட்டி ஊற்றி நமக்கு தேவையானது கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். அந்த பாத்திரத்துலையும் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த கிண்ணத்தை சுற்றி முட்டையை ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோமோ அதை நல்லா அந்த எண்ணெயோட அந்த மசாலையும் சேர்த்து நல்லா தடவிட்டு அப்புறமா இந்த முட்டை நம்ம நல்லா கலக்கி வச்சுருக்க முட்டையை இறக்கி அதில் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு வளையமாக ஒரு எல்லாம் இல்லையா அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு கீழே கிண்ணத்தை வச்சு அது மேலே நம்ம ஊற்றி வைக்கிற இந்த முட்டையை தூக்கி வச்சு மூடி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். இப்போ நம்ம பட்டர் பீன்ஸும் வெந்துருச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வாக்கில் கட் பண்ணியாச்சு. அதை ஊற்றி அதை எடுத்து நறுக்கி ஒரு தக்காளி தான், ரொம்ப போடலை, ஒரு தக்காளி மட்டும்தான் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா முருகினதும் அப்புறமா இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கினதும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அது வதங்கினதும் நல்லா வதக்கின பிறகு நல்லா தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு நம்ம இந்த வேக வச்சுருக்க பட்டர் பீன்ஸை தூக்கி ஊற்றி மூடி வச்சிடலாம். அதோட கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரும் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அது வெந்துட்டுருக்கப்போ நம்ம இங்கிட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ரொம்ப அரைக்கணும், கொஞ்சமாக தேங்காய் நல்லா பால் வர வரைக்கும் நல்லா அரைச்சி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. அதோட நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்ததையும் தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ முட்டை வெந்துருச்சு. அதை நம்ம ஒரு தட்டில் அப்படியே சைடு ஒரு நல்லா ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டோம்னா அப்படியே எடுத்து விட்டுட்டு தட்டினோம்னா அப்படியே அச்சா விழுந்துடும். அதை நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா நல்லா பன்னீர் பீஸ் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். தொட்டு பார்க்குறதுக்கு மெதுவாக இருக்கும். குழந்தைகளுமே பன்னீர் நினச்சிட்டு விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ அதெல்லாம் நான் ஃபுல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு நமக்கு சப்பாத்திக்கு வேணுன்னா கொஞ்சம் தண்ணியோடு வச்சுக்கலாம். கிரேவி மாதிரி வேணுன்னா நல்லா ஃபுல்லாக தண்ணி வற்ற விட்டு நம்ம இந்த முட்டையை போட்டு அந்த முட்டை நல்லா சிறுசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை கிரேவியில் அப்படியே போட்டு ஒரு கிளறி லைட்டாக ஒரு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா கொதிச்சா அந்த முட்டையோட அந்த பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்து ஒன்று போல் வந்துடும். இப்போ லைட்டாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் வச்சு போட்டு நல்லா மேலேயும் மல்லி இலை போட்டு தூவி இறக்கிட்டோம்னா முட்டைக்கும் ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி கிரேவி இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இது ரெண்டுக்குமே யூஸ் ஆகிக்கூடும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு ட்ரிப் செஞ்சு பார்த்தோமுக்கு நல்லா இருந்துச்சு. குழந்தைகள் எங்களுக்கு விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு சரி போடுவோம் அப்படிங்கிறனால வீடியோ போடணும்னு எடுத்து வச்சுருக்கேன். அதோட இன்றைக்கி இந்த சேர்லாம் நம்ம இரும்பு சேர்லாம் உட்கார்றதுக்கு எப்படியோ இருக்கும், நல்ல ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஒரு ஆன்லைனில் ஒரு சீட்டு போட்டிருந்தோம், அது இன்றைக்கி வந்துருச்சு. அதையும் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இரும்பு சேர்லாம் இப்படி போட்டு உட்காந்தோம்னா நல்லா மெதுவாகவும் இருக்கும். சோபா இல்லாதவங்க இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிடலாம். இதுவும் வாங்கியாச்சு. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.